அப்படி இல்லாம தமிழகத்தில் இத வந்து எத்தனையோ தரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது. அம்மா ஆட்சியில அம்மாவ வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா, அவங்க ஆட்சி காலத்துல இ இல்லவே இல்லன்னு எப்பவுமே இருக்காதுங்க. எல்லா இடத்துலயும். அங்கொன்னும், இங்கொன்னுமா இருந்தது கூட, இப்போ வந்து அடிக்கடி டெய்லி பேப்பர படிக்கவே பயமா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பழகி போச்சு. இப்பல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓ! இது வந்து கூட்டு பாலியல் வல்லுநர் இல்லையே! ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான். ஓ! இங்க ஃபோட்டோ, வீடியோ எடுக்கலையே! ஒரே ஒரு ஆள் தானே பேசியிருக்கான். அந்த அளவுக்கு நம்மளே சமாதானப்படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே. அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய, நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டுல. இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும், பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். கம்ப்ளைண்ட் குடுக்குற விக்டிமோட அ மொகம், வீடியோ, பேரு, அட்ரஸு, அவங்க ஜாதகம், அவங்களுடைய எங்க வந்து எப்ப போனா அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒண்ணு தான் குடுக்கல. ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாரி அழுவுது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க? அந்த பொண்ணு இந்த ஊர சேர்ந்த பொண்ணுங்க. ஆ அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ, அதே மாரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன சொல்லுது. திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையன பத்தி அந்த பொண்ணு சொல்லுது. ஆ அவனுடைய முகம் வருதோ இல்லையோ, இந்த பொண்ணுடைய முகத்தையும், அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடி விங்லயே எடுத்து போடுறாங்க. இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் குடுக்க முடியும்? யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல. பஞ்ச் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல. தட்டி கேட்டா உடனே நம்மள தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க? பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பெண்ணா இருந்து நான் ஒரு 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 பெண்ணுக்கு தாயா இருந்து நான் அப்பாவ வேண்டி கேட்டுக்கிறேன். உங்க வீட்டு பெண்ணா இருந்தா இப்படிதான் நீங்க வந்து அத மூடி மறைக்க முயற்சி பண்ணுவீங்களா? அடிக்க வேணாமா? அந்த ஒரு 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 குற்றச்சாட்டு, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்தா, இனி அவங்க குடும்பமே அத வந்து அனுமதிக்க கூடாது இல்லையா? அவங்க பெத்த குடும்பமே அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறவங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? நல்லா தெரியும். இப்போ பொள்ளாச்சி கேஸ்ல ஒரு கடுமையான ஒரு தண்டனைய ஒரு தீர்ப்ப குடுத்திருக்கிறாங்க. அத வந்து நாம ஒட்டு மனதாக நாம வந்து அத வரவேற்கிறோம். அதுக்காக நன்றிய செலுத்திக்கிறோம் நீதிமன்றத்துக்கு. அப்படி பொள்ளாச்சியில கேஸ் இருந்தது. அதுக்கு வந்து கனிமொழி அவர்களும், அ ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும், கூட்டணியை சேர்ந்தவர்களும், நாங்க தான் வந்து பேசினோம். நாங்க இத வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதனால தான் நீதி கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்கள, அவங்களுடைய பின்வாசல்லயே நடக்கக்கூடிய விஷயங்கள, அ ஏன் வந்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க? ஆபாச பேச்சு நீங்க பாலியல் வன்முறைங்கிறது பிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் இல்ல. செக்சுவல் அசால்ட் மட்டும் இல்ல. ஆபாச பேச்சு. சோசியல் மீடியால ஆதாரத்தோட டெய்லி வருது. அதுக்கு வந்து அவங்க வரவேற்கிற மாரி தானே தெரியுது. பெண்கள் கூட அப்படி பேசுறாங்க இப்போ, அந்த கட்சியில. இத எவ்வளவு தரம் முறையிட்டாலும் அதுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க. தமிழக வெற்றிக் கழகம் 2026ல அரசியலில் ஆட்சி என்பதா, ஆருடம் என்பதா? இல்ல. ஆட்சி தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு அ இளைஞர் மத்தியிலும், ஆம் அ குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பார்க்கிறோம். நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன். நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கிறேன். களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பார்க்கிறோம். விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது. ஆனா, அது வந்து அரசியலும், சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பார்க்கிறோம். ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால், அ கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பார்க்கிறோம். நான் விஜய் ரசிகன் தாங்க. ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாத்தம் வேணும். அதனால நான் வந்து ஓட்டு சிதறாம இங்க தான் போடுவேன். அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பார்க்கிறோம். ஸோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச். அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா, இந்த கேள்வி வேற மாரி போயிருக்கும். அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெய்ட்டா அசெம்பிளிக்கு தான் வராங்க. ஸோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல. அம் ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காது. அவர் வெற்றியே அடைய மாட்டாரு. ஆனா தோல்விய குடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒருத்தர ஜெயிக்க வைக்க முடியாது. ஆனா ஒருத்தர தோற்க வைக்க போறார். அது கன்ஃபார்ம். திமுகன்னு நினைச்சுக்கலாமா? திமுகன்னு நான்லாம் ஆசைப்படுறேன்.